இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனையிலே வைத்து, அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையிலே வைத்து கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார். 10 லட்சம் ரூபாய் பேசப்பட்டு 5 லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, 5 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் என்று அந்த பெண்ணே குறிப்பிட்டார். அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தின் மீது ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் எல்லாம் பயிலுகிற போதே இது போன்ற தவறான செயல்களை கற்றுவிடக்கூடாது என்பதற்காக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இங்கே ஆர்ப்பாட்டம். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமையும். அப்போது இந்த கிட்னி திருட்டு கும்பலை, இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கண்டிப்பாக ஏழை மக்கள் பாதிக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். சட்ட ஒழுங்கு எப்படிக்காக தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்திருக்கு, போதைப் பொருள் பழக்கம்லாம் இருக்குது. அதான் நீங்க தான் டெய்லி தொலைக்காட்சியில் இங்க பிடிபட்டது அங்க பிடிபட்டதுன்னு காட்டிட்டே இருக்கீங்களே. கஞ்சா புழக்கம் தான் அதிகமா இருக்குன்றதை நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே. எப்படி அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கஞ்சா எப்படி வரும் தமிழ்நாட்டுக்குள்ள? தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள எப்படி வரும்? தமிழ்நாட்டு எல்லையிலேயே தமிழ்நாட்டு காவல்துறை இருக்குது, காவல்துறை அலுவலகம் இருக்கு. ஆனா இது கஞ்சா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது? தினந்தோறும் பிடிபடுதுன்னு ஒரு செய்தியை சொல்றாங்களே தவிர இன்னும் கஞ்சா ஒழிஞ்ச பாடு இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. என்ன 6 மாசம் தானே இருக்கு, நீ எண்ணி பார்த்தா 6 மாசம் தான். அதுக்கு பிறகு எப்படி நடவடிக்கை பாயுன்றது முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்களா? எந்த விதத்தில் பின்னடைவு? அதெல்லாம் நீங்க அதை விடுங்க. பின்னடைவுன்னா கழகத்திற்கு என்ன பின்னடைவு? இங்க நிக்கிறவங்க எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்டவங்க தான், புரட்சித் தலைவி அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவங்க. அத்தனை பேர் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் நிக்கிறோம். எல்லா தமிழ்நாடு பூராவுமே மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. எப்படி பின்னடைவு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒருத்தர் போன உடனே பின்னடைவு ஆயிடுமா? ஆகாது. இது எம்ஜிஆர் போட்ட விதை. அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது. இந்த கட்சி அழியுமா? யார் தொட்டாலும் தொட்டவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர அதில் இருக்கிறவங்க பாதிக்கவே மாட்டாங்க. பின்னடைவு ஏற்படாது. இது தவறான பிரச்சாரம். ஏற்கனவே இப்ப டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா இப்ப தொடர்ந்து செங்கோட்டையன் போயிருக்காங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி மாதிரி தான். ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்றிணைவோம் சொல்றாங்கல்ல. முதல்ல இவங்க 4 பேரை ஒன்றிணைய சொல்லுங்க. முதல்ல இந்த 4 பேரை ஒன்றிணைய சொல்லுங்க. அதுக்கு பிறகு மீதியை பேசலாம். நாங்க எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கோம். ஒன்றியம், நகரம், வட்டம், கிட்டம், கிளை எல்லாம் நாங்க ஒன்னாத்தான் இருக்கோம். அதே கொடி, அதே எம்ஜிஆர், அதே அம்மா, அதே ரெட்டலை, நாங்க எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கோம். ஒன்றிணைவோன்னு வெளியில பேசுறவங்க 4 பேரை முதல்ல ஒன்னா வர சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஐசியூல அட்மிட் ஆக போறாங்கன்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. அவரை பார்த்தா தான் ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் நல்லா வலுவாத்தான் இருக்கோம். இங்க பாருங்க, பின்னாடி எல்லாரும் வலுவா இருக்கும். அங்க பாருங்க, எல்லாரும் வலுவா இருக்கும். யாராவது சோர்ந்து போயிருக்காங்களான்னு பாருங்க. எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. சொல்றவங்களுக்கு தான் ஐசியூக்கு போகணும்னு ஆசையா இருக்கு போட்டுருக்கு. அதனால அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஐசியூ. வெளிநாடு பணம் போயிட்டு வந்திருக்காரு. 5000 கோடிக்கு மேல முதலீட்டு வந்திருக்காரு. முதல்ல தொடங்கட்டும். பேப்பர்ல தானே வந்திருக்கு. இன்னும் அவங்க வந்து இடத்த பார்த்து சட்ட ஒழுங்க சரி பண்ணி, தண்ணி இருக்கா, லைட் இருக்கா, பாதை இருக்கா, ரோடு இருக்கா, கொலை இருக்கா, கொள்ளை இருக்கா, கஞ்சா இருக்கா, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் தொழில் பண்றவங்க கால் வைப்பாங்க. அப்ப பாத்துக்கலாம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து மேடம்